பவித்ரா ஜனனி அவங்க டிசம்பர் 4, 1992 சென்னையில தாங்க பிறந்திருக்காங்க. அவங்க சின்ன வயசுல ஸ்கூலிங்லாம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, ஜானகி ராமச்சந்திரன் காலேஜ் ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தாங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நடிப்பு மேலே ஆர்வம் இருந்ததுனால சின்ன சின்னதாக ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு எடுத்தோடனே லீடிங் கேரக்டர் எதுவும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. லீடிங் கேரக்டர் கிடைக்காதனால சும்மா நிற்கிற கேரக்டரு, சும்மா வந்தோடனே போகிறது, இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து ஒரு நல்லா தெரிகிற மாதிரி ஒரு சீரியல் என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் சீரியலில் தாங்க இவங்க நல்லா நின்று பார்க்குற அளவுக்கு நடித்தாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, ராஜாராணி, சரவணன் மீனாட்சி 2 பார்ட்லேயுமே நடிச்சிருந்தாங்கங்க. சரவணன் மீனாட்சி ஃபஸ்ட்டில் துளசி கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் இவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுத்துச்சு அந்த சீரியலில். சரவணன் மீனாட்சி 2ல் பார்த்துட்டிங்கன்னா, சரவணனோட தங்கச்சியாக நடிச்சிருந்தாங்க. அதுவுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பிளேஸை தான் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் ராஜாராணியில் பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து அவங்க லைஃப்லேயே லீடிங் கேரக்டராக நான் நடிப்பேன்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அந்த அளவுக்கு ஒரு சீரியல் இவங்களுக்கு கிடச்சதுங்க. அதாங்க ஈரமான ரோஜாவே. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சீரியல் நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். என்னோடய லைஃப்லேயே ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்னால் அது மட்டும்தாங்க. அந்த சீரியல் கிடச்சதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய லைஃப் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்கங்க. எப்பயுமே என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுனா அந்த சீரியல் மட்டும்தான் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்கங்க. ஏன்னா என்னோடய வாழ்க்கையை கொடுத்ததே அந்த சீரியல் தான். இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் நடித்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாதையை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அந்த சீரியலில் நடித்த எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்திருக்காங்கங்க. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு. ஈரமான ரோஜாவே நடித்தவங்களுக்கு. இது மதியானம் நேரம் போடுற சீரியலில் போய் டிஆர்பி கொடுக்குறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் நடித்த ஈரமான ரோஜாவில் இது கிடச்சிருக்கு. அந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்கங்க. அடுத்ததாக இவங்க லைஃப்பில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்க ஒன்றுனா தென்றல் என்னை தொடுந்தாங்க. இவங்களுக்கு கிடைச்ச சூப்பரான சீரியல்னே சொல்லலாங்க. ஆனால் அந்த சீரியல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நெகட்டிவாக தான் பேசினாங்க. என்ன எடுத்தோடனே தாலி கட்டுறாங்க, இப்படியெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நெகட்டிவாக பேசினாலும், ஆனால் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா டாப்பில் தாங்க போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான சீரியலாகவும் ஆக்கிட்டாங்க. ஒரு சீரியலில் லவ்வு, ஃபைட்டு, டான்ஸு அந்த மாதிரி ஒரு படம் கொண்டு போகிற மாரிக்கு போயிட்டுருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த சீரியலுக்காக இந்த கடலில் போய் எடுக்கிற சீனு, பாகிஸ்தான் வரைக்கும் இந்தியா பார்டர்லலாம் போய் எடுத்திருக்காங்கங்க. இவ்வளோ மெனக்கெட்டு எடுத்ததுனால இந்த சீரியல் ரொம்ப நல்லாவே ஓடிட்டுருக்கு. இவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய கெரியராகவும் இந்த சீரியல் அமைஞ்சிருக்குங்க. இவங்க பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட சீரியல் லைஃப் எல்லாமே பார்த்தோம். பட் இவங்களோட உண்மையான லைஃப் எப்படி இருக்கும்னா, இவங்க ரொம்ப ஜாலியானவங்க. இவங்க கூட இருக்கவங்க எல்லாரையும் ஜாலியாக வச்சுப்பாங்க. இவங்க எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்கங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கூட அமையிற பேரும் அதே மாதிரி தாங்க. ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இவங்களோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். எல்லா இன்டர்வியூலையும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க தாங்க. ஆனால் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டுங்க. வீட்டில் ரொம்ப கடுகடுன்னு இருப்பாங்களாம், ரொம்ப கோவமாக இருப்பாங்களாம், அம்மாவை திட்டுவாங்களாம். இவங்க அம்மாவை எப்படியோ போன்னு விட்டுருவாங்களாம். ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு என்னதான் வெளியே நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரெஸ் இருக்கும்லங்க. அதை வீட்டில் அம்மாட்ட தான் காமிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப அவங்க அம்மா அவ்வளோ பிடிக்குமாங்க. அவங்களோட ஃபேவரட் அவங்க அம்மா மட்டும்தானா. இவங்களும் அம்மாவும் சரி நம்ம பொண்ணு யார்கிட்ட போய் கோவத்தை காட்டுவா அப்படின்ட்டு இவங்களும் விட்டுருவாங்களாங்க. எப்படியோ போ அப்படின்னு. ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரி 2 கேரக்டராக இவங்க தெரியுறாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவே சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா
இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேவரட்டாங்க. இவங்க என்னதான் எவ்வளோ தூரம் நடிச்சுட்டு வந்தாலும், இவங்கள பத்தி ஒரு ஒரு தப்பான விஷயம் கூட இதுவரைக்கும் யார் வந்து பேசினது இல்லங்க. ஒரு வதந்தியோ, ஒரு காசிப்போ இந்த மாதிரி எதுவுமே வந்ததில்லங்க. ஏன் அப்படின்னா, இவங்க யார் கூட பழகுனாலும் ரொம்ப டிக்னிட்டியா ரொம்ப பழகுவாங்களாம். அது மட்டும் இல்லாம, ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாங்க. இவங்க வந்து எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா பழகுனாலும், எந்த அளவுக்கு பழகணுமோ அந்த அளவுக்கு தான் பழகுவாங்களாங்க. இவங்க கூட நடித்த எல்லாருமே வந்து மேரேஜ் ஆனவங்க தாங்க. ஆனால் இவங்கள பற்றி தப்பான விஷயம் எதுவுமே வெளியே வரலங்க. அந்த இதுலேருந்தே நம்ம பார்த்துக்கணும் இவங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல விதமாக பழகியிருக்காங்க அப்படின்னு. இவங்களுக்கு கல்யாணம், காதல் அதெல்லாம் நம்பிக்கை இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லையாங்க. எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. எனக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எனக்கு அது வாழ்க்கை அமையலை. என்ன வந்து எனக்கு அந்த லைஃப் வந்து எதுவுமே கிடைக்கல. அந்த மாதிரி கிடைச்சா அப்போ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சொல்லி இதை பற்றி பேசினாலேயும் இந்த மாதிரி சொல்லி அந்த பேச்சவே ஆஃப் பண்ணிடுவாங்களாங்க இவங்க. இவங்களுக்கு வந்து யாரையாச்சும் அடிக்கிறது, வம்பிழுக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமாங்க. இவங்க நடித்த அந்த சீரியல்ல பிரவீன் வந்து ரொம்ப வம்பிழுக்கிறது, ரொம்ப ரக்கடான கேரக்டரா இருந்திருப்பாங்க. அந்த அந்த மாதிரி சீன்ல இருக்கப்போ அடிக்கிற சீன் ஒண்ணு இருந்துச்சாம். அந்த சீன்ல வந்து இவங்க வந்து அடிக்கிறப்போ வந்து உண்மையா அடிச்சிட்டாங்களாங்க. பலார்ன்னு சத்தம் கேட்டு அவங்க விரல்லாம் வந்து அவங்க கன்னத்துல பதிஞ்சு, என்ன இப்படி உண்மையிலேயே அடிச்சிட்ட?" அப்படிங்கிற சொல்லவும், "ஐ எம் சாரி சாரி" அப்படின்ட்டு இவங்க வந்து சமாளிச்சுட்டாங்களாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க வம்பிழுக்கிறது, சண்டை போடுறது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து இவங்கள்ட்ட ரொம்ப அடி வாங்கியிருக்காங்களாங்க. இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாருமேவும். இவங்களுக்கு வந்து ச சின்ன திரைய விட வெள்ளி திரையில நடிக்கணும் ரொம்ப ஒரு ஆசை இருக்காங்க. ஒரு ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்ட்டு படத்துல. அதுவும் வந்து விஜய் சேதுபதி கூட நடிக்கணும் ஆசைன்ட்டு ஒரு இன்டர்வியூல இவங்க சொல்லியிருக்காங்கங்க. இவங்களோட ஆசைகள் நிறைவேற, இவங்களோட லைஃப் ஜர்னி நல்லா போட்டும். அது மட்டும் இல்லாம இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வெள்ளித்திரையில வந்து ஒரு ஹீரோயினா நடிக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷஸ் பண்ணிக்கலாங்க.